வணக்கம். எனது பேர் முகமது ஆலம். நான் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சமாசத்தின் செயலராக செயல்பட்டு வருகின்றேன். குறிப்பாக இன்றைய தினம் நாங்கள் 3 விடய தலைப்பிலே இந்த ஊடக மாநாட்டை நடத்தலாம் என்ற தீர்மானத்திற்கு அமைவாக அண்மையில் தொடர்ச்சியாக நேற்று அதற்கு முன்தினம் அவ்வாறான காலப்பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த இந்திய மீனவர்களின் கைது நடவடிக்கைகள் இலங்கை கடற்படையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த கைது நடவடிக்கையின் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த கடற்படையினருக்கு நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற விடயத்தை தான் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இருந்த போதிலும் இந்த கைது நடவடிக்கையின் ஊடாக இந்திய மீனவர்களின் வருகை கட்டுப்படுத்தப்படுகின்றதா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்ற எங்களது எல்லையை தாண்டாதீர்கள், எல்லையை தாண்டும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக நாங்கள் தமிழக அரசுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் இந்த விசைப்படகினூடாக வருகின்ற மீனவர்களுக்கு அழுத்தமான செய்திகளை தெரிவித்து வருகின்றோம். குறிப்பாக தமிழக அரசு இவ்வாறான மீனவர்களின் வரியை கட்டுப்படுத்த தவறி இருக்கின்றது அல்லது தவறிழைக்கின்றது. குறிப்பாக ஒரு எல்லை தாண்டும் சம்பவத்தை அவர்கள் தொழிலுக்கான அனுமதி வழங்கும் சிட்டையில் குறிப்பிடுகின்றார்கள், இந்திய கடல் எல்லையை தாண்டாதீர்கள் என்று. ஆனால் நிச்சயமாக அவர்கள் இந்திய கடல் எல்லையை தாண்டி எமது கரையோரங்களுக்கு வந்து மீன்பிடிக்கும் போதுதான் இவ்வாறான கைதுகள் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றது. நேற்றைய தினம் 5 படகுகள் இந்திய மீனவர்களால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது 32 மீனவர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள். உண்மையில் அந்த 32 மீனவர்கள் நிலை நாங்கள் யோசிக்கும் போது ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையாகத்தான் இருக்கின்றது. மீனவர் என்ற நிலையில் நாங்கள் அதற்காக வருத்தப்படுகின்றோம். இருந்த போதிலும் கடற்படையினரின் கைதை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்கள் இந்த நடவடிக்கையின் ஊடாகத்தான் இந்த கடல் வளம் பாதிப்பிலிருந்து மீட்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அரசு எவ்வாறு இதில் அக்கறை காட்டுவதற்கு எப்பால் இந்த கடற்படையினர் எங்களுக்காக இரவு பகலாக கடல் எல்லை கண்காணித்து அந்த செயற்பாட்டை முன்னெடுக்கின்றார்கள். அவர்கள் இந்த வேலையை நாங்கள் பாராட்டை தெரிவிக்கின்றோம். அதே நேரம் தமிழக மீனவர்கள் எடுத்துக்கொண்டால் அங்கு 32 மீனவர்கள், அது 32 பேரும் 32 குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு. மீனவர்கள் என்ற ரீதியில் அதற்கு நாங்கள் வருத்தப்படுகின்றோம். குறிப்பாக இதில் தமிழ்நாடு அரசு முக்கிய கவனத்தை செலுத்த வேண்டும். நிச்சயமாக இந்த எல்லை தாண்டுதலை கூடுமான வரை அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும், அல்லது எல்லை தாண்டுவதற்கு இந்திய அரசு அவர்களுக்கான தண்டனையை வழங்க வேண்டும். எதிர்காலத்தில் வெறுமனே பேச்சுவார்த்தை அல்லது கலந்துரையாடல் என்ற கோரிக்கையை வைப்பதை விடுத்து இந்த மீனவர்களை கட்டுப்படுத்தவே தமிழக அரசு முயற்சி எடுக்குமாக இருந்தால் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாது. எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது இந்திய மீனவர்களின் கைது என்பது இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரே தீர்வு இந்திய மீனவர்கள் எங்களது எல்லையை தாண்டாது இருப்பதுதான் இதுக்கு மிகுந்த தீர்வாக இருக்கும். எனவே இந்த தொழில்முறையை அவர்கள் கைவிட்டு இந்த எங்களது எல்லையை தாண்டுவதையும் அவர்கள் நிறுத்தி கொண்டால் எங்களுக்கு பெரிய ஒரு விடயமாக நாங்கள் அந்த எங்களது உறவுகளையும் புதுப்பித்துக் கொள்ளவும் இருக்கும் உறவுகளை சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையும் அது ஏற்படுத்தி தரும் என்பது எமது எதிர்பார்ப்பாகும். இதற்கப்பால் எதிர்வரும் கச்சதீவு தொடர்பாக, பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக, கலந்துரையாடல் தொடர்பாக பல கோரிக்கைகளை இந்திய தரப்பால் வைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக அங்கிருக்கின்ற சிறு மீனவர்கள் தங்களது அங்கிருக்கின்ற அந்த அமைப்புகள் எங்களோடு கலந்துரையாடுவதற்கு கச்சதீவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அதை மறுத்து வருகின்றோம். வெறுமனே கலந்துரையாடல் என்பதனால் எந்த தீர்வும் எட்டிவிடப் போவதில்லை. எனவே அங்கு ஒரு உல்லாசமாக செல்வது ஒரு விடயமாகவும் எங்களுக்கு தெரியவில்லை. அது ஒரு யாத்திரை தலமாக காணப்படுவதால் யாத்திரைகளுக்காக செல்வர்கள் மட்டும் அங்கு சென்று தங்களது செயற்பாட்டை முன்னெடுப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனையில்லை. ஆனால் மீனவர் சார்ந்து அரசாங்கமோ கடற்றொழில் அமைச்சரோ அல்லது இந்திய தரப்போ அவ்வாறான செயற்பாட்டுக்கு வருமாக இருந்தால் வடபகுதி மீனவர் என்ற ரீதியில் நாங்கள் முற்றுமுழுதாக அதை நிராகரிக்கின்றோம். குறிப்பாக எதிர்வரும் 27ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் அங்கிருக்கின்ற தீவு அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இந்திய மீனவர் வருகைக்காக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள். அந்த போராட்டத்துக்கு மன்னார் மாவட்ட மீனவர் என்ற ரீதியில் நாங்கள் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை வழங்க இருக்கின்றோம். நன்றி. எனது பெயர் ஆண்டனி சங்கர். நான் பனங்கோட்டுக்கோட்டை மீனவ கூட்டுறவு சங்கத்தின் பொது முகாமையாளர் கடமையாற்றுகின்றேன். தற்போது எங்களுடைய நாட்டின் கடற்படையினர் எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் மிகவும் பாராட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையில் தமிழ்நாட்டிலே உள்ள அரசாங்கமானது அங்கத்திய மீனவருக்கு பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பு அவர்களே இருக்கிறது. ஏனென்றால் தங்களுடைய ஆட்சி காலத்திலே தற்போதைய அரசாங்கம் அவர்களை இங்கே அனுப்பி அவர்களை கைது செய்ய வைக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறோம். ஏனென்றால் அதுக்கு முழு பொறுப்பும் அந்த அரசாங்கம் தான் எடுக்க வேண்டும். இந்த நடவடிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த வருடத்திலேயே 193 மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இந்த 2 மாதங்களுக்குள். அதே மாதிரி படகுகள் இது நீண்டு கொண்டே போனால் இந்த வருட முடிவிலே எப்படியும் 1000 தாண்டக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும்.
எனவே இந்திய அரசாங்கமானது, தமிழ்நாட்டு அரசாங்கம் முக்கியமாக இந்த மீனவர்களை எங்களுடைய எல்லைக்கு வந்து தங்களுடைய மீன்பிடியை மேற்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்த வேண்டும். அதே வேளையிலே நாங்கள் இனிமே இவர்கள் சும்மா அநியாயமாக கைது செய்யப்படுகிறார்கள் என்ற சொல்லிலிருந்து விடுபடுவதற்காக நாங்கள் எங்களுடைய இந்த பிரச்சனையை கொண்டு உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்து உச்ச நீதிமன்றத்தால் இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்கு வருவதை தடை செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை பிரயோகிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கிறது. அவ்வாறு செய்யும் போது அந்த படகுகள் இங்கே வரும்போது கைது செய்யப்பட்டால் அது எங்களுடைய நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறிய ஒரு செயலாக அது கருதப்படும். அவ்வாறான செயலுக்கு எங்களை செல்ல விடாமல் நீங்கள் அவற்றிலிருந்து உங்களுடைய மீனவர்களை பாதுகாக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் இந்த சட்டத்தை பிரயோகித்து அதை உச்ச நீதிமன்றத்தால் நிறைவேற்றினால் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் அங்கு உள்ள கடற்தொழில் அமைச்சருக்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் இந்த தீர்ப்பினை கொடுத்து இதை முற்றாக தடை செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க அவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து பிடிபடுவது எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியலை. அதே மாதிரி இந்த கச்சதீவுக்கு வந்து தங்களோட வந்து பேச சொல்றது அவ்வாறான செயற்பாடிலே வந்து தயவு செய்து எங்களுடைய இலங்கை மீனவர்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மீனவர்களோ தீவு பகுதியில் இருக்கிற எந்த மீனவர்களோ அதுக்கு சம்பளம் தெரிவித்து போக வேண்டாம். ஏனென்றால் சென்ற ஆட்சியிலையும் நாங்கள் இவ்வாறு அது போகக்கூடாது என்ற ஒரு முடிவெடுக்கும் போது அப்போதைய கடற்தொழில் அமைச்சர் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி அவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். அவ்வாறான பேச்சுவார்த்தையால் எந்த பிரயோசனமும் எங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. இப்பொழுது எங்களுடைய கடற்தொழில் அமைச்சரும் இந்தியாவோட ஒரு பேச்சுவார்த்தைக்கான வேண்டுகோளுக்கு தான் செவிமடுத்திருக்கிறார். ஆனால் அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் என்னவாக இருந்தாலும் இந்திய படகுகள் நம்முடைய எல்லைக்கு வருவது முற்றாக தடை செய்யப்படும் என்ற அந்த தலையங்கத்திலே அந்த பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகிறோம். இதோடு நாங்கள் 4-5 தடவை பேச்சுவார்த்தை நடத்திவிட்டோம். அந்த பேச்சுவார்த்தையில எடுத்த எந்த முடிவும் இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட 10-15 வருஷங்களாக போகிறது. எந்த முடிவை தமிழ்நாடு அரசோ அல்லாட்டி இந்திய மீனவர்களோ நிறைவேற்றினார்கள் என்பதை கூறுங்கள். நீங்கள் கூறாத அந்த பட்சத்திலே மீண்டும் மீண்டும் எங்களுடைய மீனவர்களை ஏமாற்றும் ஒரு செயற்பாடாக நாங்கள் உங்களுடைய செயற்பாட்டை கருதுகின்றோம். அதே வேளையில் இங்கே எமது நாட்டிலே வந்து தற்போது பார்லிமென்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு அமைய இந்த தடை செய்யப்பட்ட தொழில்கள் அது முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். அதே வேளை அரசாங்கத்தால் வந்து தடை செய்வதற்கான தற்போதைய சட்டப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்த அந்த சட்ட கோவையில் சில மீனவர்களுடைய மீன்பிடிகள் உண்மையாக பாதிக்கப்படுகிறது. அது அங்கீகரிக்கப்பட்ட மீன்பிடி முறைகள். எனவே அவற்றை அரசாங்கமானது அந்த மீனவர்களோடு கலந்துரையாடி அந்த சட்டத்தை பிரயோகிக்க வேண்டும் என்பதும் மீனவர்களுடைய முழு கோரிக்கையாக இருக்கிறது. எனவே இந்த திட்டத்தை தற்போதைய அரசாங்கம் சென்ற அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட அந்த முடிவுகளை செய்யுமானால் சென்ற அரசாங்கத்துக்கும் தற்போதைய அரசாங்கத்துக்கும் எந்த வித்தியாசமே இல்லாமல் போய்விடும். எனவே இந்த விடயத்திலே மீனவர்களுடன் கலந்தாலோசித்து எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை முடிவெடுத்து செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். எனது பெயர் அகஸ்டஸ் ரோஜ். நான் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கங்களின் பிரதேச சமாச தலைவர். முக்கியமாக இன்றைய கலந்துரையாடல் நாங்கள் மேற்கொண்ட விடயம் என்னவென்றால், பாராளுமன்றத்தில் சட்டம் ஒன்று மீனவர்கள் பாதுகாப்பு சட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அறிகின்றோம். அந்த சட்டத்தை மீனவருடன் கலந்தாலோசித்து அதன்படி செய்யுமாறு நாங்கள் பல கூட்டங்களிலே ஆரம்ப காலங்களிலே அதை பற்றி கலந்துரையாடியுள்ளோம். அதை தொடர்ச்சியாக மீனவ சங்க அமைப்புகளுடன் கதைத்து அதாவது நடைமுறை சாத்தியமான சட்ட வரைவுகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்வதோடு, சட்டவிரோதமான தொழில் முறைகள் என்று இங்கே கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையானது, அதாவது அவர்கள் நாளாந்த பெரும் வருமானத்தை விட மீறிய அளவு தொகையை நீதிமன்றம் விதிக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் அண்மையிலே மன்னாரிலே கைது செய்யப்பட்ட சுருக்கு வலைகள் போன்ற ஏனைய தடை செய்யப்பட்ட தொழில்கள் என்று அரசாங்கத்தால் இனங்காணப்பட்ட தொழில்களுக்கு லட்சக்கணக்கிலே தண்டப்பணங்களை நீதிமன்றம் அறவிட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு ஒரு வருத்தமான விடயம் என்னவென்றால், இந்திய மீனவர்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்திய மீனவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை பணத்தை விட
எங்கள் உள்ளூர் மீனவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை பணத்தின் தொகை மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இந்த விடயத்தில் முக்கியமாக ஆரம்ப காலங்களிலிருந்து பாரம்பரியமாக தொழில்களை செய்து கொண்டு வாழ்பவர்கள் அவர்களுக்கான மாற்று வாழ்வாதாரத்தை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் அந்த மாற்று வாழ்வாதாரத்தை மேற்கொள்ளக்கூடிய வழிவகைகள் இருக்கும். மற்றும் தடை செய்யப்பட்ட வலை முறைகள் என்று சொல்லும் பொழுது அரசாங்கம் கடைகளிலே விற்பனை செய்கின்றார். அந்த வலை பொருட்களை தனியாரோ இல்லாட்டி அரசாங்க திணைக்களங்களோ அந்த வலைகளை விற்பனை செய்கின்றார். ஆகவே முதலிலே தடை செய்யப்பட்ட பொருட்களை கடைகளிலிருந்து அப்புறப்படுத்தும் பட்சத்தில் மீனவர்கள் அந்த தடை செய்யப்பட்ட தொழில்களை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இவ்வாறான சட்ட முரண்பாடான சில ஏற்பாடுகள் நடைமுறை இருக்கின்றபடியால் அதை தவிர்த்து கொள்ளும் பட்சத்தில் சாதாரண மீனவர்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள உதவியா இருக்கும். நன்றி.